மதுரை உசிலம்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சென்ற காரின் மீது அமமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே உள்ள அத்திப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஆர்.பி. உதயகுமார் திருமங்கலம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மங்கல்ரேவு கிராமத்தின் அருகே ஆர்.பி. உதயகுமார் சென்ற வாகனத்தை அமமுகவினர் இடைமறித்ததாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆர்.பி. உதயகுமார் தவறாக பேசியதாக குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஆர்.பி. உதயகுமாரின் கார் மீதும் அவருடன் சென்றவர்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் அதிமுக இளைஞர் பாசறை நிர்வாகி தினேஷ்குமார் பலத்த காயமடைந்தார். மேலும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த அவினேஷ், விஷ்ணு ஆகியோரும் சிறு காயமடைந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து உசிலம்பட்டி மருத்துவமனை முன்பு அதிமுகவினர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். வடுவஞ்சால், கல்பெட்டா உள்ளிட்ட இடங்களில் அவர் வாகன பேரணியில் ஈடுபட்டு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தலைவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலை இருப்பதாக சாடினார். Across India it is snatching the land of the tribals and handing it over to big businessmen friends. So you have to fight to retain your basic rights today. The politics of the BJP is based on division. It is based on negativity. இதனிடையே பேரணியின் போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நைக்கெட்டி என்ற இடத்தில் நடந்த பரப்புரையில் பிரியங்கா காந்தியின் மகன் ரிகான் மற்றும் மகள் மிராயா ஆகியோரும் பங்கேற்றனர். பிரியங்கா காந்தியின் மகனும் மகளும் இணைந்து தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வது முதல் முறை என்பதால் கவனம் பெற்றுள்ளது. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் எனவும் இதனால் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு பரவலாக கனமழை நீடிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வெப்பம் குறைவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பழங்குடிகள் முன்னேற்றம் அடைவது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கு வரும் 13 மற்றும் நவம்பர் 20ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காங்கிரஸ் மற்றும் ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இணைந்து ஒரு கூட்டணியிலும் அதனை எதிர்த்து பாஜக தலைமையிலான கூட்டணியும் களத்தில் உள்ளன. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி ஓபிசி, பட்டியலின, பழங்குடியின மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். कांग्रेस का द्रौपदी मुर्मू जी के साथ कैसा व्यवहार रहा है. ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மீதான அதிருப்தியால் அதிலிருந்து விலகிய சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்த நிலையில் இத்தேர்தல் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். வடுவஞ்சால், கல்பெட்டா உள்ளிட்ட இடங்களில் அவர் வாகன பேரணியில் ஈடுபட்டு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தலைவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலை இருப்பதாக சாடினார். Across India it is snatching the land of the tribals and handing it over to big businessmen friends. So you have to fight to retain your basic rights today. The politics of the BJP is based on division. It is based on negativity. இதனிடையே பேரணியின் போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. No.
இந்நிலையில் நைக்கெட்டி என்ற இடத்தில் நடந்த பரப்புரையில் பிரியங்கா காந்தியின் மகன் ரிகான் மற்றும் மகள் மிராயா ஆகியோரும் பங்கேற்றனர். பிரியங்கா காந்தியின் மகனும் மகளும் இணைந்து தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வது முதல் முறை என்பதால் கவனம் பெற்றுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலை பாஜக பாமகவுடன் இணைந்து எதிர்கொண்டது அதிமுக. அந்த கூட்டணிக்கு 75 இடங்கள் கிடைத்தன. பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக கடந்த ஆண்டு கூட்டணி முறிந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கட்சிகள் கூட்டணி அமைத்தன. பாஜக பாமகவுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டதில் இரு அணிகளுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. தேர்தலுக்கு பிறகு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறி வந்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. எனினும் 2026 தேர்தலில் விசிக, தாவேக போன்ற கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இது அதிமுகவுக்கு ஏமாற்றம் தந்திருக்கும் என அரசியல் விமர்சகர்களும் கூறினர். இந்த சூழலில் திருச்சியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திடீர் திருப்பமாக தேர்தல் கூட்டணி பற்றிய கேள்விக்கு தனது அணுகுமுறையை மாற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒத்த கருத்துக்கள் உள்ள கட்சி எதாவது நினைக்கிறீங்க சார்? அது யாராவது வராங்களோ அவையில ஒத்த கருத்துடைய கட்சி தான். எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சியுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றார்களோ அவரெல்லாம் ஒத்த கருத்துள்ள கட்சி தான். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வழக்கம் போல் மறுப்பார் என கருதப்பட்ட நிலையில் அவர் தந்த பதில் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. இது பற்றிய கேள்விக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் விசிகவின் முடிவு இபிஎஸ்ஸிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும் என பத்திரிகையாளர் குபேந்திரன் கூறியுள்ளார். நீங்க ரொம்ப காலத்துக்கு முந்தைய விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வந்துவிடும், காங்கிரஸ் வெளியே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்த நிலையில் விடுதலை சிறுத்தை இப்ப 2 நாட்களுக்கு முன்பு வந்து வெளியிட்ட அறிக்கை இருக்கிறது, அதிகாலை அறிக்கை. அந்த அதிகாலை அறிக்கை கொடுத்த அதிர்ச்சியின் காரணமாக இப்படி இவர் பேசியிருக்கிறாரா தெரியல. எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளிப்படுத்தியுள்ள அணுகுமுறை சரியானதுதான் என பத்திரிகையாளர் தராசு ஷியாம் கூறியுள்ளார். ஒத்த கருத்துடைய என்றால் என்ன? திமுக ஆட்சியை வீழ்த்துவதில். அதுதான் அவர் அடுத்த கட்டமாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பழனிசாமி அவர்களின் பேச்சை டீகோடிஃபை செய்து பார்த்தோம் என்றால் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை, அனுபவமுள்ள தலைவரான இபிஎஸ் சரியான முடிவைத்தான் எடுப்பார் என கூறியுள்ளார். அண்ணன் எடப்பாடி அவர்களும் அனுபவம் மிக்கவர்கள், அவர்கள் எல்லா அரசியல் சூழ்நிலையும் பார்த்தவர்கள். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அனைவரும் ஓர் அணியில் சேர்ந்து பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவது ஒரு ஆரோக்கியமான எண்ணம் தான் நினைக்கிறேன் நான். திமுக 200 இடங்களில் வெல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் வலுவான அந்த கூட்டணியை வீழ்த்த பழைய கூட்டணியை புதுப்பிக்க இபிஎஸ் தயாராகி விட்டாரா என்பது வரும் நாட்களில் தெரியும்.